இருங்கய்யா, இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கல. ஏன் இன்னும் 40 நாளைக்கு வச்சு செய்ய போறோம். ஓ வாரே வா வாரே வா 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 கேள்வி வாயா. நீங்க மணிகண்டன் தானே? உங்க பேச்செல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. யாராது டேய், யாராது உள்ள வேண்டா கத்துறது? என்னைய மாதிரி ஒரு நாள் ஒரு ஊரு ஒரு சோறுன்னு போறவன் கதையை கேட்டா கண்ணீர் வருமாமா. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. அவன் சொன்னா ரூம்ல படுத்துக்கங்க சார், காலைல பிளைட்டுக்கு போலான்னா. ஆனா என்னைய பத்தி அவனுக்கு தெரியாது. நான் அடுத்தவன் செலவுலயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன். உன் ஊரு பாண்டிச்சேரியான்னு கேட்டேன். ஏன்னா அவன் தான் ராத்திரி 9:30க்கு மேல பேசினதே பேசுவான். அவன் சொன்னா இல்ல இல்ல நான் கோபாலபுரம் பக்கத்துல குடியிருக்கேன்னா. நீ எங்களுக்கு சைடிஷ், நீ எனக்கு சைடிஷ். காலைல 8 வரைக்கும் அவன் எப்ப வாந்தி எடுப்பான்னு நான் வாயவே பார்த்திருக்கேன். உங்களுக்கு என்ன நோகாம சிரிப்பீங்க? நான் தான் அடுத்த வாயை பார்த்திருக்கேன். உங்க பேர் என்னங்க? 2 ரூபாய்க்கு எல்லாம் பேர் எழுதணுமா? கணக்குக்கு ஒரு பேர் வேணும்ல. சரி, எவனோ ஒரு ஒண்ணு எழுதிக்க. போன 22ஆம் தேதி டாக்டரை பார்க்க போறேன். உள்ளே நர்ஸ் வந்தது. எங்கம்மா டாக்டர்னு வாயில தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபாய் பில்லு. உள்ளே டாக்டர் வந்து என்ன மணிகண்டன்னாரு. இல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி சதாபிஷேகம் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய், உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். எவனாவது நம்ம சிரிக்கிற மாதிரி இந்த நாட்டுல வச்சிருக்காங்களா? மறந்துடாதீங்க, நம்ம பிள்ளைங்களை படிக்க விடாம செய்யறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கல்வி, பிறமொழி கல்வி இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? வீரகாளியம்மன் கோவிலுக்கு பேச போனாரு. ஆனா எவ்வளவுன்னு கேட்டேன். நம்ம என்ன சுகிசுவமா வாங்குறத வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நம்மால் இருக்காப்ல பால் கனகராஜ் கேட்டாப்ல, தம்பி இந்த சுகிசுவா ரொம்ப கூவுறாப்லையே, யூனிவர்சிட்டியில போய் மதம் பத்தி பேசியிருக்காப்லையே, அரசு விழா புத்தக கண்காட்சியில போய் இன உணர்வை தூண்டுற மாதிரி பேசுறாப்லையே, கேச போட்டுருவோமான்னாப்ல. வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு தொடக்கலையா? நான் சொன்னேன், அண்ணே உங்க தகுதிக்கு அணகுண்டாவை அடிக்கலாம், ஒரு கட்டு வீதியை அடிக்கலாம், செத்த பாம்பு நம்ம அடிக்க கூடாதுன்னு தயவு செய்து விட்டுருங்க. ஐயா ரொம்ப கஞ்சத்தனம் பண்றாரு, ஊத்துங்க. இன்னைக்காவது நம்ம சட்டசபையில தேவாரம் ஒழிச்சிருக்கோம், திருவாசகம் ஒழிச்சிருக்கோம். என் தமிழ பாராளுமன்ற கட்டடத்துல ஒழிக்க வைத்த ஒரே பெருமை மோடிக்கு தான் உண்டு. சிரிப்பு போலீஸா? ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸுங்கிற? அண்ணாமலைன்னு எல்லாரும் பாராட்டுறீங்களே, அப்படி என்ன செஞ்சுட்டாரு? ஏன் சார் ஒண்ணு வாடான்னு கூப்பிடணும், இல்ல டாக்டர்னு கூப்பிடணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா யாரை கூப்பிடுறீங்க கன்ஃபியூஸ் ஆதா இல்லையா? அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர். ஏண்டா லூசு பேல, அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர் இல்ல, அயோக்கியத்தனம் பண்ற அத்தனை பேருக்கு எதிர்ப்பானவர். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. என்ன நினைச்சிருக்கான்? கமலாலயத்துல நம்ம எல்லாம் காபி சாப்பிட்டு பச்சி குடிக்கிறோம்னு நினைக்கிறான். 45 நாள் அண்ணாமலைக்கும் ஒய்ஃப் இருக்குல்ல, அண்ணாமலைக்கு குழந்தை இருக்குல்ல, அண்ணாமலைக்கு தூக்கம் இருக்குல்ல, அண்ணாமலைக்கு உடம்பு உபாதை இருக்குல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக நடக்கிறான். லஞ்சம் இருக்க கூடாதுன்னா மோடிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க. பட்டா டிரான்ஸ்பர் பண்ணணுமா, இந்த நாட்டுல ஒழுக்கம் இருக்கணும்னா அண்ணாமலையை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது, அந்த அளவுக்கு கோவம் வருது. மற்றவங்களுக்கு வருதா அப்படின்னு தெரியல. சிங்கத்தை டிவியில பார்த்திருப்பீங்க, சீரியல்ல பார்த்திருப்பீங்க, சினிமால பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிங்கம் பிறந்தாண்டா, அதனால அண்ணாமலை. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் ரொம்ப கெட்ட பையன் சார், அவன் பேரு அண்ணாமலைன்னு பேரு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? இப்படி சொல்லட்டுமா? அண்ணாமலைய தொட்டவனும் கேட்டான், அண்ணாமலைய விட்டவனும் கேட்டான். சத்தியம் சொல்றேன் சார், அடுத்த தடவை மோடி பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் என் உயிர் போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு தம்பி, உங்களுக்கு எப்படியோ? எனக்கும் இருக்கு. நிம்மதியா தூங்குங்க.
எவிடன்ஸோட வந்திருக்கேன். ஏன்னா தினமலர் எழுதினா ஐயர் பத்திரிகைன்றுவான். இது தி இந்து எழுதி இருக்கு. இல்ல சொல்லணும்ல. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. பிஜேபி வந்து 5 சீட்டு வரும், 6 சீட்டு வரும், 25% வாக்கு வரும். எல்லாம் செய்யற மோடிக்கு இந்த தடவை 39 சீட்டும் கொடுக்கிறோம். ஏயா நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம். இவனுங்க என்னடா சோப்பு டாப்பாவை கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. டெபாசிட் வாங்குவானு கேக்குறேன். தமிழ்நாட்டுல 39 நபர்கள் நிக்கல, 39 தொகுதியிலையும் என் தேசத்தை காப்பாற்ற மோடி நிக்கிறார். மோடி நிக்கிறார். இந்த மனிதன் மான உள்ள ஒரு மனிதருக்காக கூவி சொல்லுவான், கூவி செத்தான்னு சொல்லுவான். இதெல்லாம் உங்களுக்கு உணர்ச்சி கலப்படத்துக்கு சொல்லுங்க. ஆத்தடி எத்த தண்டி ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணேச கொடுத்துருக்கேன். மாடி தாக்கு பெட்டியில போய் குப்பரப்படுத்திட்டு வரக்கூடாது. குத்து குத்தும் குத்தணும். தாமரை மலர்ந்தே திரும்பி எங்க தமிழிசை அக்கா சொன்னாங்கல்ல, 39 இடத்துலயும் நீங்க செய்யறதுதான் அண்ணாமலைக்கு செய்த மரியாதை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ராம் ஜென்ம பூமியில ராமர் கோயில் கட்டிய போது 9 நாள் விரதம் இருந்து வெறும் தண்ணிய குடிச்சிட்டு 2 மணி நேரம் 43 நிமிஷம் எதை பத்தி யோசிக்கல. ராம் 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 ராம். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அமெரிக்காக்காரன் சொல்றான் எங்களை நாய் மாதிரி நடத்துவான். இப்ப நாங்க மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கிறாங்க. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சின்ன கொஞ்ச நேரம் பேசலாம்ல. ஆமா, நேரா ஆஸ்பத்திரிக்கு போவோம். என்ன சார்பு ஓட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். எல்லாம் குப்புறப்படுத்தி கேளுங்க. ஓட்டு எவனுக்காவது மாத்தி போட்டீங்க, சூசைட் பண்ணிப்பேன். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? கொரோனா வந்த போது அருணா கயிறு அறுத்துட்டு விட்டான்ல. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், மோடி மட்டும் பிரதமரா இந்தியால கொரோனா வந்த போது இல்லைன்னா கஷ்டமாயிருக்கும். இலங்கை பிச்சை எடுக்கிறான், பங்களாதேஷ் இல்ல, பாகிஸ்தான் சாவுதான். இந்தியா எப்படி கட்டமைப்போட இருக்குன்னா உயிரை கொடுக்கிறான் சார். கைத்தட்டாதீங்க, விளக்கேத்துனா கிண்டல். உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டாந்து தீப்பொறி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. ஒரு மனிதன் இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஏய் அவனை போ சொல்லுங்க. இஸ்ரேல்ல சண்டை வரும்போது என் இந்திய பிள்ளைங்களை காப்பாற்றின போது அவர் இஸ்லாமியர் பார்க்கல, கிறிஸ்துவர் பார்க்கல, முதலியார் பார்க்கல, செட்டியார் பார்க்கல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இந்திய பிள்ளைகள் தான் பிள்ளையா நினைச்ச தலைவர் நார மூதேவி உங்க அறிவிலி அறிவு இவ்வளவு ஒழுங்கா தான் பேசுன நீ. விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். 39 இடத்துலையும் மோடி தான் நிற்கிறாரு. அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாக மாட்டேன். ஒரு சிங்கம் இன்னொரு சிறுத்தை புலிய ரெடி பண்ணி இருக்கு. விடமாட்டான் தமிழ்நாட்டை. விடமாட்டான் விடமாட்டான் விடமாட்டான். ஹாய், எப்படி இருக்கு? வாடா புண்டை. நீங்க எல்லாம் மொத்தமா வந்தாலும் ஒத்த ஆள் இருக்காரா, உங்களை எல்லாம் வச்சு செய்வாரா. அவர் தாண்டா எங்க உள்துறை அமித்ஷாஜி. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அல்லாத வேலை பார்த்துக்கு இருக்க பிலிக்ஸ் போயிடாமா. சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் அங்கிட்டு போய் பண்ற.